போகும்போது ஆந்தி வேலை வந்து கேரட் வாங்கணும். எப்பவுமே சாக்லேட் வாங்கணும். ஏன்னா வீட்டில் வந்து ஹாட் சாக்லேட் போட்டு பிடிக்கும் எல்லாருக்கும். அதனால சாக்லேட் வாங்கி கேரட் வாங்கிட்டு அப்படியே பட்ஜெட் சுற்றுலால அப்போ பட்ஜெட்டாக தானே வாங்கணும். ஏன்னா ஹாட் சாக்லேட் வாங்கணும், காப்பி சாக்லேட் இங்கே வாங்கினோம்னா ரேட்டு ஜாஸ்தி. இல்லை அது வீட்லேயே ரெடி பண்ணலாம். நம்ம வீட்டில் செய்யறது தான் இவங்க இங்கே தராங்க, அவ்வளோதான், வேற எதுவுமே இல்லை. அதனால் அது வீட்லேயே செய்யலாம். ஹாட் சாக்லேட் வாங்கிட்டு போய் வீட்லேயே நீங்கள் ஒரு நாள் லைவ் உங்களுக்கு போடுறேன் நான் ஹாட் சாக்லேட் எப்படி செய்யறதுன்னு. ரொம்ப ஈஸி தான் ஃப்ரெண்ட்ஸ். பால் சாக்லேட்டு சர்க்கரை இருந்தால் போகிறோம், 3 இருந்தால் போகிறோம். நான் உங்களுக்கு லைவ் போட்டு காமிக்கிறேன். இப்போ நம்ம வந்து மதுரைக்கு கிளம்பிட்டோம், கீழே இறங்க போகிறோம். இப்போ ஆந்தி வேலை வந்து கேரட்டும் சாக்லேட்டும் வாங்கிட்டு பூண்டு ஆல்ரெடி வாங்கிட்டோம். ஆமாம், பூண்டு வாங்கியாச்சு. ஆமாம், பூம்பாறை கோயில் போகும்போது பூண்டு வாங்கிட்டோம். நாங்கள் எப்பவுமே அங்கே தான் பூண்டு வாங்குவோம். நல்லாயிருக்கும் மலை பூண்டு. ஏன்னா நீங்கள் வாங்கினீங்கன்னா ஒரு 1/2 கிலோ வாங்கினீங்கன்னா 1 மாதம் 6 மாதம் ஆனாலும் கெட்டு போகாது. நல்லா இருக்கும். ரசம் இதுக்கெல்லாம் பண்ணுறதுக்கு யூஸாக இருக்கும். அது நல்லா காட்டமாக இருக்கும். நீங்கள் வந்து 10 பூண்டு போடுறது போல நீங்கள் அந்த 4 பூண்டு போட்டாலே போதும். அவ்வளோ ஒரு காட்டமாக, அவ்வளோ ஒரு வாசனையாக இருக்கும். ஆமாம், அது ரொம்ப நாள் வரைக்கும் போடும். உங்களுக்கு கணிசமும் நிறைய காணும் உங்களுக்கு. என்ன பேர் கேரட்டு? இப்போ கேரட் வாங்க போகிறோம். கேரட் வாங்கிட்டு உங்களுக்கு சொல்கிறேன். பாருங்க, நீங்களும் பாருங்க, எல்லாம் நல்லா இருக்கு. இங்கே பூரா கேரட்டு காய்கறி எல்லாமே இருக்கு. நீங்கள் எந்த இதில் நீங்கள் வாங்கிக்கலாம். பாமி நீ உள்ளே இரு பாமி, நாங்கள் போய் கேரட் வாங்கிட்டு வந்துடுறோம். ரசிச்சுக்கிட்டு வருதுன்ட்டு. நல்லா இருக்க பாமியே. ஆமாம், கிளைமேட் மாறிடுச்சுல, காலப்புறம் வெயில், இப்போ பரவாயில்ல எங்களுக்கு. அதனால் நாங்கள் வேடிக்கை பார்த்துட்டு. ஆமாம், இங்கே பாருங்க பாமி ஃப்ரெண்ட்ஸு. ஆமாம், பாமி தான் பகுமானமாக காரில் வருது. அவங்க பூரா உட்காந்துட்டு பாமி உன் ஃப்ரெண்டு வெள்ளையா ப்ரௌனி கேட்பாங்க. காலையில் எங்கெங்க போயிட்டு வந்தோன்னு சொல்லணும். எங்கெங்க போயிட்டு வந்தோன்னு. ஆமாம், இல்லைன்னா அவங்க கோச்சுக்குருவாங்க, அடுத்தவன்ட்ட பேச மாட்டாங்க. ஆமாம்,
கீரையோட வாங்கியிருக்கோம்ல, ம் இந்த கீரை வந்து பருப்பு போட்டு கடையலாம், ஆ நல்லா இருக்கும். ம் அது ஒரு நாளைக்கு டிஷ்ஷு. நான் நாளைக்கே செஞ்சிடுவேன், ஏன்னா அது ஃப்ரிட்ஜில் வச்சோன்னா நல்லா இருக்காது. ஆமாம். அதனால நாளைக்கு வந்து சாக்லேட் வாங்கிட்டோமா? பருப்பு போட்டு கடைஞ்சிடுவேன். இப்போ அடுத்தது வந்து சாக்லேட் வாங்குறதுக்கு வந்திருக்கோம். ஆமாம். இது எந்த கடைன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ் அண்ட் கோ, ம் அந்த பிஎம்எஸ் ஃப்ரூட்ஸ் அண்ட் கோ அந்த கடையில் வந்து சாக்லேட் வாங்க வந்திருக்கோம் நாங்கள். ஆமாம். சரியா, சாக்லேட் வாங்க சாக்லேட் வாங்கிப்போம். நான் சாக்லேட் வாங்கிட்டீங்களா? சாக்லேட் வாங்கிட்டேன். சரி. இது ஒரு 100 கிராம் வாங்கியிருக்கேன். ஆமாம். எவ்வளோ இருக்குன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். ஆமாம், எவ்வளோ ரூபா இருக்குங்கிறது நீங்கள் சொல்லுங்கள். 100 கிராம் வாங்கியிருக்கேன், எவ்வளோ ரூபா இருக்குங்கிறது கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த சாக்லேட் ஆமாம், இது வந்து 100 கிராம்ஸு. ஆமாம், டார்க் சாக்லேட் மிக்சட், எல்லாமே ஒயிட் இல்லை, இது எல்லாமே பியூர் டார்க் சாக்லேட், எல்லாமே ஒயிட் இல்லாதது. நாங்கள் ஹாட் சாக்லேட் போடுறதுக்கு தாங்க வாங்கியிருக்கோம். ஆமாம், வீட்டில் ஹாட் சாக்லேட்டு ப்ரிப்பேர் பண்ணி குடிக்கிறதுக்கு. இதில் எவ்வளோ ஹாட் சாக்லேட்டு போடலாம்? இந்த 100 கிராமுக்கு 100 கிராமில் வரும். எத்தனை கப்பு போடலாம்? 3 கப்பு போடலாம், 3-4 கப்பு. இந்த 3 கப்பு இங்கே வாங்கினீங்கன்னா 300. ஆமாம், நாங்கள் வந்து அதை ரேட்டு மேக்ஸிமம் சொல்லிட்டேன் நான், இருந்தாலும் நீங்கள் கெஸ் பண்ணுங்கள் என்ன ரேட்டுன்றதை. 100 கிராம் வாங்கினா ஒரு 3-4 தடவை நீங்கள் ஹாட் சாக்லேட் போட்டு குடிக்கலாம். குடிச்சிக்கலாம். ஆமாம், இது எங்கள் ஒரு மாமிக்கும் பிடிக்கும். ஹாட் சாக்லேட் வாங்கினா 100 ரூபா ஒரு ஹாட் சாக்லேட். ஆனால் இது 100 கிராம் வாங்கினீங்கன்னா அது நீங்கள் 4 தடவை. ஆனால் நீங்கள் அது அளவு பார்த்தீங்கன்னா சின்ன கப்பு காப்பி கப் குடிக்கிற கப்பில் தான் தருவாங்க. ஆமாம், அதில் ஃபுல்லாக வராது, ஏன்னா அது கொஞ்சம் ரைஸ் ஆகும் சாக்லேட்னால, அது வந்து முக்கால்வாசி தான் கொடுப்பாங்க, ஃபுல்லாகவும் வராது சின்ன கப்பில். அது 100 ரூபா. எங்கள் பாமி தான் ஆர்வமாக உட்காந்துருக்கு. சாக்லேட் தருவாங்களா தரமாட்டாங்களா, எப்படி ஏமாத்திடுவாங்களான்னு உட்காந்துருக்கு. என்ன பாமி, சாக்லேட் உனக்கு? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பர்ச்சேசிங் முடிஞ்சு இப்போ நாங்கள் வந்து ஆமாம் கீழே இறங்கிட்டு இருக்கோம். மதுரைக்கு தான் ரிட்டர்ன் ஆகிக்கிட்டு இருக்கோம். இடையில நின்றுட்டு எங்கேயான்னு டீ சாப்பிடுவோம். சாப்பிடும்போது உங்களுக்கு வந்து ஆமாம் திருப்பி வரும். ஆமாம், அப்போ கண்டினியூ பண்ணுறேன். பாஸ் பண்ணி அது வரைக்கும் பாய் பாய். பாமி பாய் சொல்லிடு பாமி. எங்கள் பாமி நீங்கள் மறக்காமல் மிஸ் பாமி சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பெல் ஐக்கான் வந்து நோட்டிஃபிகேஷனுக்கு ஆன் பண்ணி வச்சுக்கோங்க, மறந்துடாதீங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு வரும். ஆமாம், மிஸ் பாமி சேனல்.